நூற்றொருவர் ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் வார்த்தையில் பதின ஆயிரத்தில் ஒருவர் பூத்தமல தந்தா வரை திரும்பியன் தாதா கோடிக்கு ஒருவர் உண்டாயின் உண்டன்று அரு எந்த பக்கம் இருக்கு ஏ அருணா சொல்லருடா நல்லா கட்டவன் உலகத்தில் பலவிதம் உண்டு. ஆமா ஏடு உண்டு பல்லவு உண்டு. என்னங்க பின்ன நல்லவர் இருப்பான் கெட்டவர் இருப்பான் ஒரே மோடாவா இருக்கும். உண்மை பொய் பள்ளமா தான் இருக்கும். அது போல உலகம் பொதுவிதம் சகஜம் என்று பெயர். கெட்டவன் இருந்தாதான் நல்லவனுக்கு பேர் வரும். ஆமா நல்லவனுக்கு எப்படி ஒரு கெட்டவன் இல்லைன்னா கெட்டவன் தானே ஒரு தவறு பண்ணணும். அதை தான் நல்லவன் அவனை திருத்தணும். ஆமா பொய் சொன்னா தான் உண்மை சொல்றவனுக்கு மரியாதை உண்டு. பொய்யா இல்லாடா இல்ல உண்மை சொன்னா பேரே கிடையாது. ஆமாங்க பெரியவர் சின்னவன் ஒண்ணு இருக்குது. கண்டிப்பா அதிகாரம் என்பது உலகத்திலே பலவிதம். முன்ன ஒரு தாய் வயித்துல 2 பேர் பிறகுறானா முன்ன பிறகுறவன் பெரியவன் ரெண்டாவது பிறகுறவன் சின்னவன். ஐயா இல்லன்னா பின்ன பெரியவனோட போகுது. ஆமா ஆமா அதுவே உலக பலவிதம் என்பார்கள் என்பார். அப்பேர் கொண்டாடுங்களே பாட்டு தடவுங்களே ஜெட்ட குரப்தா ஜெட்டடா ஜெட்டடா ஆமா ஏபயோ பரவாபகாரமோ தயவு தாச்சஜோ எல்லாம் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு. ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க. கோபமே இருக்க கூடாது. கோபமும் இருக்கணும் குணமும் இருக்கணும் குணமும் இருக்கணும். ஆமா பின்ன கோபமே இருந்தா சீக்கிரம் வாங்கிடுவோம். உன் குணம் தான் எனக்கு தெரியுமா என்ன பார்த்து வச்சுக்கிட்டா இல்ல 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 அளவிலே நாடுகள் பல இருக்கிறது. அந்த முன்னோர்கள் காலத்திலே ராஜாக்கள் பரம்பரை ராஜாக்கள் பரம்பரை முன்னோர்கள் நிறைய பேர் ஆட்டாங்க. யுகத்திற்கு யுகம் ஆண்டவர்கள் நிறைய பேர். ஏகப்பட்ட பேர். சூரபதுமன் தாரக சிங்கமுகன் ஆண்டது அது ஒரு காலம். அது ஒரு காலம். ஆமா இரணியடியுடைய அக்கதன் பிறந்து அது ஒரு காலம். அது ஒரு காலம். ராவணன் கும்பகர்ணன் பிறந்து அது ஒரு காலம். அது ஒரு காலம். அவரவர்களும் பெரிய ஆதிக்கம் தான் செலுத்திருக்காங்க. ஆமா கெட்டவனா இருந்தாலும் பேர் வாங்கிட்டு போட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி வாழ வேண்டும். இரண்டில் ஒன்றை பார்த்து விடு. ஆமா இரண்டில் ஒன்றை பார்த்து விடு. ஏன் இரண்டுல ஒன்று என்ன சொல்லி பார்ப்போம். இரண்டுல ஒன்று பார்க்கணும்டா. ஆமா இருந்தா நல்லவனா இருக்கணும். சில நாள் இருந்தாலும் இல்லைன்னா கெட்டவன் வந்து சீக்கிரம் போயிடணும். ஆமா அவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நாள் வாழ்ந்தாலும் பேரெடுத்து வாழ்ந்து சாப்பிடும். ஓஹோ கண்டிப்பா அதான் ரெண்டில் ஒன்றை பார்த்து விடு. கண்டிப்பா அது போலவே ராஜாக்கள் அந்த அசுராக்கள் பரம்பரை இருந்தது. அப்புறம் ராஜாக்கள் பரம்பரை தோன்றியது. பெரிய பெரிய ராஜாவெல்லாம் வாழ்ந்துட்டு இந்த நாட்டுல மாபலி சக்கரவர்த்தி பெரியாள் சிவ சக்கரவர்த்தி ஒரு பெரியாள் மனுநீதி சக்கரவர்த்தி பெரியாள் இவ்வளவு எப்படி கொஞ்சம் ஆளு. ஆமா பெரிய ஆளுங்க. நீதிவான் சக்கரவர்த்தி பேர் வாங்கணும். நீதிவான் ஆமா மனுநீதி சக்கரவர்த்தி ஒருத்தன் பேர் கொஞ்சம் பெரிய ராஜாக்கள் எல்லாம் நீதியை கடைபிடித்திருக்கிறார்கள். இதுல வருமா அந்த வத்திலாம் கொசு வத்தி மெழுகு வத்தி சக்கரவர்த்திரா சக்கரவர்த்தி ராஜாக்களுக்கு தலைவர். ராஜாக்கள் பல ராஜாக்களுக்கு தலைவர் தான் சக்கரவர்த்தி பட்டம். வத்தி வத்தி அந்த வத்தில போயிடுச்சு. அப்புறம் அது ஓபரத்துல பல சக்கரவர்த்தி ஏற்பட்டுருக்காங்க. இல்லையா அவங்க 7 பேர் இருக்கு. கதை பெரிய நாடகம் வேற. ஆமா ஆமா நம்ம கதை பண்ணி சொல்லு. நீதிவா நெறிமுறையோடு அவள் எந்த பரிநீதி கிடையாது தெரியுமா. ஆமா எப்படி முதல்ல ஒரு அரசனாக இருந்தா ஒரு தலைவராக இருந்தால் மக்களை கண்ணும் கருத்துமா பார்க்க வேண்டும். அவன் தலைவன் இவன் மட்டும் வாழ்ந்தால் போதாது. அவனே வாழ்ந்திருக்கணும் சொத்து சேர்க்கணும். நம்ம கிட்ட நாமே வாழ்ந்தா போது இருந்தா அவனுக்கு மரியாதை இருக்கா. நம்ம கிட்ட 10 ரூபா இருந்தாலும் அவனை தலைவர் என்று மக்கள் மதிக்காது. ஆமா கவுத்து போட்டு அப்புறம் புரட்சி வந்துடும். மக்கள் ஆட்சிட்டு பாரு. ஆமா அப்புறம் மக்கள் அவனுக்கு சீக்கிரமா தீர்த்து வருவாங்க. கண்டிப்பா அடுத்தால மாத்த வேண்டியது. மக்களை மன்னன் மதித்தால் மன்னன் நெடுங்காலம் நல்லவர் என்ற பேர் வாங்க வேண்டும். அப்படி எல்லாம் வாழ்ந்த காலம். அப்பேருக்கு வந்து அரசர் ராஜாக்கள் இருந்து என்னென்ன கட்டி வச்சா தெரியுமா. என்னென்ன வீதி வழி. ஆமா குளம் சத்திரம் பள்ளிக்கூடம் ஆபுரிஞ்சிக்கல் பள்ளிச்சாலை தடாகம் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஏனென்றால் பேர் விளங்க வேண்டும். 2005 வருஷமா இனிமே ஆகுது. 2000 தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் கட்டிய கோயில். அந்த மணி மண்டபம் இன்னும் இருக்குங்க. உலக மனிதன் கோயில் கிடையாது. பேர் கொண்ட கோபுரம். ஆமா 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 அவன் தேதியான 2005 ஆண்டு கொண்டாடிருக்காங்க. ஆமா 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 ராஜராஜ சோழன் அவன் மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய ஆலை. ஆமா அப்பேர் வந்த பேர் வாங்க வேண்டும். ஏன் திருவண்ணூர்ல அரசாண்டவர் சடையப்பவள்ளல் கிருபாபுரி சாத்த சிவாலயத்தை கட்டணும். என் பேர் விளங்குது இன்னும். ஆமா அது மாதிரி நம்ம வண்டிப்பாடு கூத்தாட போனோமே செங்குறிச்சி கெடிலும்
அங்க யாரு சேந்தன் என்ற ஒருவன். ஓஹோ. அவன் கோயிலை பத்தியா? ஆமா. அவன் சிவன் பக்தன். அவன் பெரிய ஆலயம் கட்டி வச்சிருக்கான். இவன் பக்கத்துல யாரும் கட்டது கிடையாதுங்க. வில்லியன் ஒரு பாண்டியில போனீங்கன்னா பெருத்த கோயில் உள்ள போய் பாத்துக்கே இல்லையா? என்ன கோயில் இது? சிவன் கோயில்ரா. எங்க? பெருத்த தடாகம் உள்ள பெருக்கோ குளம். ஆமா. பெருத்த ஒரு 4 அடி சதுர பரப்பளவு. குளத்துல மீனத்தான் பார்த்தோம், கோயில் எங்க பார்த்தோம் நானு. வில்லியன் என்ற ஒரு அரசன் கட்டி வைத்த கோயில் இது. அது மாதிரி பேர் பாபா வேணும்னா ஒரு கோயில் கட்டி வைக்க வேண்டும். அந்த ஊருக்கு ஒரு அரசன் உண்டு. ஆமா ஆமா. அதுபோல நன்மை செய்தால் மக்கள் வந்து மதிக்கும், தீமை செய்தாலும் அரசன் என்று மதிக்காது. ஆமா. அப்பேருக்கு வந்து நீதி வருவாய். வலுவாமல் தவறாமல் ஆட்சி செய்த காவிரி பட்டினம், பூம்புகார் பட்டினம், கோப்பேரி பட்டினம் எல்லாம் தக்கதான் இருக்கு. எல்லாம் சேர்ந்துட்டானா? அந்த பக்கம் தான். ஆமா. அது போல பட்டினத்து அரசு அண்ணவர்கள் அண்ணே ஒரு பட்டினத்துக்கு ஆளு. நான் வேறு பட்டினத்துக்கு அரசு அரசர். என்ன பண்ண? சித்தூர் பட்டினமா? அது வேற பட்டினம் தான். அது வேற. அது திருப்பதி போற வழி தான். கோனேரிப்பு பட்டினம் என்றது ஓஹோ திருச்சி பாடல்ல இருக்குது, மதுரை பாடல்ல. கோனேரிப்பு பட்டினம். அங்க காவிரி பட்டினம். காவிரி ஆறு வருது பாரு. ஆமா. மரபு மாறி மாறி வருது பாரு. பூம்புகார் பக்கத்துல. பூம்புகார் பட்டினம் கும்பகோணம் பக்கத்துல இருக்குது. ஆமா ஆமா. பூம்புகார் பட்டினம் யாரு? கோவலன் வாழ்ந்த நாடு. கண்ணகி மதுரை. ஆமா, மதுரை ஏறிச்சாங்க. அது பூம்புகார் பட்டினம். அதெல்லாம் வேணும். ஆட்சியர் வந்து அரசர் ராஜாக்கள் பரம்பரையோடு பேரும் புகழ வாங்க வேண்டும் என்று. ஆமாம். அப்படியா பரதாடுதலே மக்கள் மதித்தார்கள். அதுபோல நானும் ஒருவனாக கோடியோடி பூம்பட்டினம் வந்த நகரை மக்களை கண்ணும் கருத்து பார்த்து கவர்ச்சி வருகின்றதோடு அரசாட்சியிலே வந்து எவ்வளவு 4 வகை படைகள். என்னென்ன படை? பிரதம் கஜம் துரக பதாதிகி 4 வகை படைகள் இருக்க வேண்டும் அந்த காலத்துல. ஆமா. என்ன இப்பதானே வந்து குண்டு போடுறாங்க, போன இன்ட்ரோல் நடிக்கிறான், அடிக்கிறான், ட்ரோல் போடுறான், என்னமோ சொல்றாங்க. ஆமா. நாடு இப்படி குட்டி சவரா போகுது. இப்பதான் இந்த குண்டெல்லாம் அப்பவே அந்த காலத்துல கிடையாது. ஆயுதங்கள் தான், ஆயுதப்படை தான். ஆயுதப்படை வீரனா வீரன் நீனா நான் வீரன் நான் 10 நாட்டை நேர்களை நின்றா பாப்போம். படை எடுப்பது அப்படிதான். அது முறையோடு நடந்தது அந்த காலத்துல. காலையில 6 மணி நேரம் வெட்டி சாமி ஊதுவான். உடனே இவருடைய படை எதிர்ப்படை இருக்குவான். திரள் இவன் படையாம் படி மோதும். 6 மணி ஆச்சட்ட கிடந்த அந்த ஆயத்தை வீட்டு அடிக்க கூட பார்த்த கூடாது. ஆமா. 6 மணிக்கு தான் முடிஞ்சிடும். அதான் அந்த காலத்துல நீதியோட சண்டை நடந்தது. யார் உயிராகறா யாரு போறான்னு தெரியாது. ஆமா. அது போல நடந்த காலம் வேறு. இப்பதான் கிடையாது. ஆமா. அது போல சாட்சியில வந்ததுக்கு பிறகு இருந்து மக்களை காப்பு செய்ய வேண்டும் என்று இன்றைய தினத்திலேயே ஆயுதங்கள் பல கூண்டு மதி இல்லாத வாழ்வோம் மதி இல்லாத வாணிகமும் ஒரு நாடு இல்லாத செங்கோல் ஒரு அரசன் நடத்துவதும் கூடும் குருவில்லா வித்தையும் ஒரு குணமில்லாத பெண்டிரும் விருந்து இல்லாதவன் வீடுவது வீழ்ந்து நாசமா போடுவான். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் அனுபவிச்சுதான் இருக்கான் பெரிய மனுஷன். ஒரு குடும்பம் ஒரு கண்ணு விட்டாது குடும்பம். ஆமா. அப்பதான் லட்சுமி வீடாட்சம். அது சாணத்தை போட்டு வீட்டுல தெளிச்சா லட்சுமி வீடாட்சி விடுவாங்க. ஒரு கண்ணு விட்டாது ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஆகும். கண்டிப்பா இது ஒண்ணு இல்லாத ஒரு கண்ணு குட்டி வாங்கி வளர்க்கணுமா? என்ன புண்ணியம் வாசலிலே சாணத்தை தெளிப்பாங்களாம். அது லட்சுமி. அது முகத்தை பார்த்துட்டு போகும். அப்பேருக்கு வந்து வாழ்வும். மதி என்றால் அறிவு. அறிவில்லாதவன் எந்த ஒரு வியாபாரம் செய்யக்கூடாது. யாரும் செய்ய மாட்டேன். அறிவு உள்ளதான் செய்யணும். என்னன்னு கேக்குறியா? ஒரு 5000 ரூபாய் போடுற. ஆமா. ஒரு கத்திரிக்காய் போய் விற்கிறாங்க வண்டியில. 5000 ரூபாய் போனா ஒரு 6000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் வரணும். அதே மாதிரி சொத்த கத்திரிக்காய் வைப்பான். நான் சொத்த கேட்கறேன். வியாபாரம் முதலுக்கு தகுந்த மாதிரி லாபம் வரணும் அதுல. ஆமா. 2 பேருக்காவது வரணும். 500 ரூபாய் போட்டா உங்களுக்கு 100 ரூபாய் வரணும். ஆமா. பின்ன 500 ரூபாய்க்கு வாங்கி முதல்ல இவன் 100 ரூபாய்க்கு தானே மீதி 400 ரூபாய் அவன் வைக்கிறது. அடுத்து நாளைக்கு வைப்பானா? நாளைக்கு எப்படி வைப்பான்? அப்புறம் கடன் வாங்கணும். நம்மளுக்கு தான் நஷ்டம். வாங்கி அவன் போண்டியா போடுவான். ஆமா. மதி இல்லாதவன் வாணிகம், அறிவில்லாதவன் எந்த வியாபாரம் செய்யக்கூடாது. முதல் எல்லா தொழிலும் அப்படிதான். எந்த வியாபாரமும் விநியோகம் இருக்கணும். எதை முதல்ல வச்சா எதை லாபம் வந்தா பாக்கு. எந்த தொழிலுக்கு அப்படி இருக்கணும். அவன் அறிவில்லாத வாணிகமும் குருவில்லாத வித்தை. வித்தடான பின்னாடி இடம் ஒரு சொல்லியதாண்டா வித்த கிடக்கும். தானா தோன்றவன் எவனும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஆசான்
நமக்குன்னு ஒரு ஆள் மூத்தவர் தெரிஞ்சவங்களை பார்த்து ஐயா இதை சொல்லி கொடுத்து கத்துக்கணும். அதை ஒன்னும் ஆக்கி அது தன்னுடைய திறமையை பொறுத்து இருக்கு. கண்டிப்பா வாத்தியார் தெரிஞ்சு சொல்றாருன்னா தெரியாதவங்களுக்கு அவர் வாத்தியார் போய் சொல்றாரா எடுத்து கொடுக்கணும். அது ஒண்ணு சொன்னா நம்ம ஒன்பது ஏன் நம்ம இப்படி செஞ்சாயிட்டோம். அதை பலவிதமான கோணத்துல நீ நடிச்சு காட்டினா அந்த குருவை கூட நீ மிஞ்சிடுவ. கண்டிப்பா அப்ப தன்மைக்குத்தானே ஒரு யுக்தி வேணும், தற்புத்தி வேணும். அதான் குருவில்லாத வித்தை கற்க முடியாது, கற்றாது செல்லாது. ஆமா விருந்தெல்லாம் வீடும் ஒரு நாடு இல்லாதவனுடைய செங்கோல் நடத்துவதும். என்ன போல ஒரு அரசனா இருந்தா மக்கள் ஆதரவு வேணும். கண்டிப்பா உண்மையிலங்க. இல்ல பக்கத்து நாட்டை பழைய விட்டு அடிச்சு புடி விட்டு நாட்டை குடிக்க விடுவான். மக்கள் எல்லாம் மன்னன் ஏது, மன்னன் மக்கள் ஏது. அவன் செங்கோல் நடத்துவது அரசாட்சி செய்யறது புண்ணியம் இல்ல. மக்கள் வந்து ஆதரவா இருக்கணும். நம்ம ராஜா வரான ஏற்க அவன் விடக்கூடாது. புரியா ஏறா கேள்றா தப்ப சாப்பிட்டு ஏறான். அப்படி அந்த ஆதரவு வேண்டும், அந்த மக்கள் ஆதரவு வேண்டும். ஒரு அரசனுக்கு ஒரு தலைவனுக்கு அது அரசன்னு கிடையாது. ஒரு நாட்டுக்கு தர்மகர்த்தாவா இருக்கலாம், பிரசிடென்டா இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம். அது மக்களுடைய ஆதரவு வேண்டும். கண்டிப்பா யாரா கூட இருக்கட்டும். ஆமா உண்மையே. எக்குலத்தான் நான் இருந்தால் மக்களுடைய அன்பு இருந்தா போதும். நான் செல்வீகமா இருக்கலாம். அது போல நல்லவராக இருந்தால் சரியே. சொல்லாமலே பெரியோர், சொல்லி செய்யார் சரியோர், சொல்லி செய்யார் கையவரையார். எப்படி இருக்கார் ஒருவனு தெரியாவிட்டாலும் தெரிஞ்சுக்கூடாது. ஐயா போட்ட சொல்றாங்களோ உத்து கேட்கணும். அப்படி காது கொடுத்து அங்க வாத்தியார் சொல்றாருன்னு இவனுக்கு எங்கேயா சிந்தனை பார்ப்பான். வேற ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சுன்னு இருப்பான். வருமா வாத்தியார் என்ன சொல்றான்னு அதை உண்மை உத்தி கவனிக்கணும். அங்க போய் ஒண்ணுக்கு ஒன்பது அதை வரப்படுத்தணும். அதுதான் வித்தை. துரோணாச்சாரியத்தில் கொத்து பார்க்காமல வித்த கட்டாம வேடுவன் ஏகலைவன். அவனை பார்க்காதவே இவன் கத்துக்கிறான். நாங்க ஏகலைவன் வேடுவன் தான். அது மாதிரி வித்த வேண்டும். அது பேர் வந்தாலே சொல்லி செய்யா செய்வரே. தெரியும் அவன் தெரியாத கூட கேட்கணும். அப்படி தெரிஞ்சாலும் ஒண்ணுக்கு ரெண்டாவது வரப்படுத்திக்கணும். சொல்லி கேட்க மாட்டான், சொல்லாமல் கேட்க மாட்டான். அது முந்தம் அது எதிர்த்து சேர்த்துக்கல. அது போல வாழ்வு கூடாது. மக்களுக்கு நான் ஆதரவு செய்ய வேண்டும் என்று என்னை பார்க்கின்ற மக்கள் எல்லாம் எவ்வளவு ஆராதனை, எவ்வளவு வரவேற்பு. அப்படி எல்லாம் வாழையடி வாழையன வந்தது கூட்டம். அப்படி நம்ம போல ஒரு மனுஷன் தான் கருணிகர குலம். கணக்கு பிள்ளை அந்த குளத்திலே பிறந்து பல ஆண்டு காலம் 270 வருஷத்துக்கு கடுக்கு ஒரு நினைக்கிறேன். அவர் இறந்து கல்வெட்டுல போட்டு வச்சிருந்தானே பூனை குடிச்சுதான் கொத்தி 6 மணி கொத்தி வாங்க போனான். நான் தனியாக சொல்லுவேன். அந்த வெளி நெய்வேலி வடலூர் போற வழியே தான் மந்தாரூர் போற வழி. அது இன்னாண்டே இருக்குது. அது போல கல்வி கற்க வேண்டும் என்றால் குலத்திலே பிறந்து மாணவனாக பிறந்து ராமலிங்கன் என்ற பெயர் வகித்து 2 அக்கா ஒரு அண்ணன் இன்னும் ஒரு அண்ணா 3 பேர் ஆண்கள். 2 அக்கா தங்கச்சி 5 பேர்ல ஒரு பிள்ளையா பிறந்தார். கடைசி பிள்ளை இவரு. 5வது புள்ள பிறந்தா அது குடும்பம் திருச்சிக்கு வராது, அழிச்சு விடும். 5ஆம் ஊர் பிறந்தாரு. அதே விளைவு சபாபதி பிள்ளைக்கு பாப்பாத்தி அம்மாவுக்கும் பிறந்தவர். அப்படி பிறந்து இன்னைக்கு உலகமெல்லாம் அவரை போறதுனா காரணம் தான். எங்க போனாலும் கோடி கோடியா போய் சாப்பிடலாம் பார்த்துக்கிறாங்க. அம்மா வருஷம் ஓட்டுறான் ஊர்ல போறோம். வடலூர் நெய்வேலி போற வழியில மனுஷன் தான் அவரும். வடலூர் மட்டும் இல்ல, எல்லா கிராமத்திலயும் உண்டு. ஆனா அது போல இல்லப்பா, அதான் கிடையாது. எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அந்த சாப்பாடு 3 வேளை அங்கே படுக்க போய் இடம். அது போல இடம் அம்மா வெள்ளை பரப்பு போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். சத்தியா இருந்த சத்தியான சபையா அதுக்காக திடல் பாத்தீங்கன்னா 20 காணி சதுரத்துக்காக வந்து இது கோவில். எத்தனை லட்சம் பேரால் படுக்கலாங்க. அம்மா சாப்பாடு
அது போல மனிதனாக குறிஞ்சி பாயில பிறந்த ஆமா எங்க போய் சிதம்பரம் குறிஞ்சி பாய் சிதம்பரம் பக்கத்துல இருக்கு. அது போல பேர் வாங்க வேண்டும் ஆய், மனிதனாக பிறந்தான். பிறந்தார் அதுபோல நாம எல்லாம் அதுகள் முடியுமா? முடியாது எல்லாரும் போல இருக்க முடியாது. முடியாது. என்ன மாதிரி நான் இருக்க முடியாது, என்ன மாதிரி இருக்க முடியாது. ஆமா அரசன் ஒருவன், ஆண்டி ஒருவன். ஆண்டி வருவார். அப்பேர் வந்து வாழ்க்கையில நான் கொடுத்து வச்சது அடுத்தது ராஜகுலத்திலே வந்தவன் நான். நீங்க அப்பேர் வந்து கோடி அனுப்பப்பட்டினம். ஆமா என் பெயரோ தொட்டிய குலம். தொட்டி குளம் என் பெயரோ பொம்மன நாயகர் குலம். பொம்பளை நாகரிக குளம். என்னது? தொட்டி குளத்தா தொட்டி குலம். நாயகருங்க நாயகர். நாயகர். நானி ஒண்ணுதான்டா. கவுண்டரு, படையாச்சி, நாயக்கர் அதெல்லாம் ஒண்ணுதான். பாருங்க சமுத்தியார் எல்லாம் ஒண்ணுதான். அப்பேர் வந்து நாயகர் குலத்திலே உதித்து பிடித்து நல்லவராக பெயர் எடுக்க வேண்டும். வேண்டும். ஊரில் பொண்ணும் சேர்த்தாதான் எடுத்து வச்சிருக்கலாம். ஆமா அங்கே கொடுத்து வச்சிருக்கும். ஆய், அப்பேருக்கு வந்து அளவில் அது வரைக்கும் இருந்து மக்களுடைய மதிப்பும் ஆமா ஏராதர்வம் புகழும் வாங்கி வாங்கி மக்களை காப்பு செய்து வருகிறேன். வருகிறேன். நான் செய்த பாக்கியம் ஆ, கணவனுக்கு ஏற்ற மங்கை மனைவி இருக்க வேண்டும். ஆமா ஆ? ஆய், குடும்பம் என்ன இருக்குதுன்னு அதை ஐயா. புள்ளக்குட்டி ஏறிதான் இருக்குதா? நான் சொல்றேன். கல்யாணம் ஆகி போச்சா? அதை சொல்லாத. நான் சொல்றேன் நேத்து. சொல்லு. அழகான கற்புள்ள மனைவியாக மங்கநாயகி. மங்கை நாயகியா? அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்புறம் என்ன? அது பேர் பொம்மி நாயகம். என் பேருவே நினைப்ப மாறாத வச்சிருக்கேன். பொம்மன்னராஜன். பொம்மி. அது பேரு பொம்மி. பொம்மி நாயகம். அப்பா பேரே வரணும்னு. ஆமா. பரவாயில்லையே. ஆனா விளையாட்டு பருவம் அது பொண்ணுக்கா? உலகம் தெரியாத பருவத்திற்கு சின்ன சிறு பருவம். ஆமாங்க, உண்மைதான் அது. அப்பேருக்கு வந்து அளவிலே பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று. ஆனா நான் வணங்குவதே சிவபூசை. ஆமா, தினமும் ஆண்டவனை வணங்கிட்டு தான் எல்லா தொழில் நடத்துவேன். அது உண்மைதான். கடவுள் பக்தி இருக்கணும் மனிதனுக்கு. கண்டிப்பா ஏஞ்ச உடனே விநாயகர் பெருமானை வணங்கிட்டு ஐயா. போனோம்னா எந்த காரியமும் ஆமா. வெற்றி அடையும். ஆமா. அது மாதிரி இருக்கின்ற அளவிலே இந்த இடத்துல மனைவி அழைத்து அவளிடத்தை நான் சொல்ற விளக்கப்படி நான் சொல்லிவிட்டு நான் அரண்மனைக்கு அரசாங்கத்துக்கு போகணும். ஆமா, அதன் குறிக்கோள் மதுரை வேற கும்பிடா. கூப்பிடுறேன். கும்பிடு. ஆய், பார்த்து வாழ்வனையில் தீயை வைத்து அவர் வாழ்ந்தவர் உலகில் உண்டோ அன்புள்ள சேத்திரம். ஆமா, வில்வ நத்தம். வில்வ நத்தம் சிவனுடைய மகிமை. அது வில்வராய நத்தம். இது வில்வ நத்தம். மஞ்சகுப்தல வேலாதி வாசல் இருந்த ஊரு. அது பிறந்த ஊரு வில்வ நத்தம். வில்வராய நத்தம். இது வில்வ நத்தம். அப்புறம் சாமிக்கு வீரனுக்கு அபிஷேக் கோலாகலம் நடந்திருந்த பள்ளி ஆர்ப்பாட்டம். ஆமா, பெரிய ஆர்ப்பாட்டம். மேடையிலே எல்லா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் நாடக அன்பர்களுக்கும் என் தெய்வத்திற்கும் உங்களுக்கும் வணக்கம். ஏன் இந்த பாட்டை பாருந்தானா, எதுக்கு அரக்கு மாளிகையில வீமன்னு அவன் நினைச்ச பாடுறான், சதி செய்துட்டான் புரோஜனம். ஆமா ஆமா, துரியோதனிட்டு அரக்கு மாளிகை கொண்டு கொழுத்து பாக்குறான். அப்போது உண்மை தெரிந்து விட்டது. புரோஜனம் கேட்கறான். சிற்பியின் மூலியமாக விவரம் தெரிந்து. கனக சிற்பி. ஆமா ஆமா,
ஆத்மீருக்கு வந்து ஆ. சிற்பியினுடைய மூலமாக இன்னும் தெரிஞ்சது. தெரிந்தது. உங்களுக்கு கொளுத்த வந்திருக்கிறான் புரோஜன. அது யார் சொல்லி விதிரன் சொல்லி விதனமாக வரான் பிடித்து கேட்கறான் பையன் சிற்பிய. இரவு பகலா வேலை நடக்குது. தாய் வந்து விட மாட்டேன் மாமா எதுக்கு ஏன்னா சூழ்ச்சி இருக்கா ஆ. அப்படின்னு விதிரன் கேட்டாரு. ஆமா விட மாட்டான் உண்மை சொல்றான். பயந்து போய் உண்மையை சொல்லிட்டாங்க. வேற என் புள்ள விட்டு போச்சு யாரும் சொல்லாத. ஆ. வீமா இருப்பான். இந்த உண்மையை போய் முன்னூறு படைச்சவன் வீமாச்சி அவர்கிட்ட சொல்லுனாங்க. அங்க போய் அதை சொல்ல போனோம். நடந்த கதை இதுதான். அதனால பிள்ளை தப்பிச்சிங்க ஐயா. புரோஜனம் உறங்குறான். ஆமா. அப்பதான் பாடுறாரு இந்த பாட்டை. ஆமா ஆமா ஆமா. அடுப்படப்பாவி பங்காளி கொளுத்துறதுக்கு எப்படி ஆளுகமா கட்டினீங்க? அவன் தான் இந்த மாதிரி செய்யணும். நீ யார எப்படி காடா பிறந்த? ஆமா ஆமா. நீ ஏன்டா வந்த கொளுத்துறதுக்கு ஆமா ஆமா. அப்படின்னு இந்த பாட்டு. அதே நெசல் சேத்திரத்திலே ஆறு நண்பர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அதை பாடு. அது சரி. அதுக்கேதான் பாடின வேற ஒண்ணு. ஏற்கனவே அந்த பாட்டை கேட்டிருக்காரு. அதை பாட சொன்னாரு. அது வருஷம் ஆறுது நானு பீமா ஆறுது. அதனால அது ஞாபகம். அவர் மூலமா ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் எனக்காக ₹100 சன்மானம் அளித்திருக்கிறார். அளித்திருக்கின்றார். நேரமாக கூடாது. எல்லோருக்கும் உனக்கு மனைவி இருப்பாங்க. நாடு அழிய போகுது. அழிய போகுது. இன்டர்நெட்ல பாத்தியா நேத்து அளவில்லாத ஊடலாம் இடிஞ்சு விழுந்து அவங்க அப்படிதான் வரும். 5-6 பேர் இறந்துட்டாங்க. 9655 பேர் செத்தான் அதுக்கு முதல் மாசத்துல. இப்ப அது போல ஒவ்வொரு தீவா ஒவ்வொரு தீவா போக போகுது. இப்படியாக மகாராஜன் மங்கைநாயகி அழைக்க மங்கைநாயகி கொழுவுக்கு வருகிறது.